வெல்கம் டு கார்டனிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி கூகுள் பேக்கு லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் பே ஆப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் போட்டு கொடுத்தோடனே உங்களுடைய டச் ஐடி கேட்கும். அதையும் நீங்கள் கொடுத்தோடனே கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். நீங்கள் அதை செலக்ட் பண்ண உடனே இருக்கிற எல்லா பேங்க்கும் லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு என்ன பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் சர்ச் பாரில் போய் அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த பேங்க்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சிட்டி யூனியன் பேங்க் செலக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ என்னுடைய பேங்க் செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனோடனே இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து எஸ்எம்எஸ் வந்து ஒரு பேங்க்லேருந்து வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் திருப்பி ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை. இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, கூகுள் பே யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்பர் தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்க ஃபோன் நம்பராக இருக்கணும். ஸோ இதை கண்டிப்பாக அப்படி இருந்தால் தான் மேலே ப்ரொசீட் பண்ண முடியும். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருக்க ஃபோன் நம்பரை தான் நம்ம கூகுள் பேக்கு யூஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை ஓகேன்னு கொடுத்த உடனே இந்த என்கிரிப்டட் மெசேஜ் வருது பாருங்கள். இதை ஃபார்வேர்ட் பண்ண உடனே உங்களுக்கு வெரிஃபைங் ஃபோன் நம்பர் வித் பார்ட்னர் பேங்க் அப்படின்னு வருது. அது வெரிஃபை பண்ண உடனே உங்களுக்கு ஃபைண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு வந்துடுது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்துடுச்சு. அது கடைசி 4 நம்பரோடைய ஃபுல் டீட்டெயில்ஸோடு இது வந்துடுச்சு. இதை ப்ரொசீட்னு கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து உங்களோட டெபிட் கார்டுடைய லாஸ்ட் 6 டிஜிட்ஸ் அண்ட் எக்ஸ்பைரி டேட் கேட்கும். ஸோ கூகுள் பே ஆட் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு டெபிட் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். டெபிட் கார்டு இல்லைனா இதை பண்ணவே முடியாது. ஸோ லாஸ்ட் 6 டிஜிட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி டேட்டும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணவுடனே இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் என்ன கேட்கணும்னா கிரியேட் யூபிஐ பின்னணும். அதை என்ட்ரு பண்ணவுடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். பேங்க்லேருந்து வரும் அந்த ஓடிபி. ஸோ நம்மளுடைய பேங்க்கும் கூகுள் பேவும் லிங்க் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம சேஃபாக பண்ணிட்டு இருக்கோன்றதுக்கு அர்த்தம். ஏன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபோன் நம்பருக்கு தான் இந்த ஓடிபி வருது. ஸோ இந்த ஓடிபி நம்ம அங்கே என்ட்ரு பண்ணிடணும். இந்த கிரியேட் நியூ யூபிஐ பின் அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி டெபிட் கார்டுக்கு கிரெடிட் கார்டுக்கெலாம் ஏடிஎம்மில் போய் நீங்கள் பின் க்ரியேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு பின்னை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ இந்த பின்னை தான் நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணி இந்த ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் கூகுள் பேயில். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிட்ட உடனே ஆடிங் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் இதில் கூகுள் பேயில் ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆயிடுச்சு. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.